வெல்கம் டு ட்ரீம் சினிமா. இந்த வீடியோல Q&A எபிசோட் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சினிமா கேள்விகள் எது இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம இப்பவே நம்ம ட்ரீம் சினிமாவுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. ஸோ அந்த கேள்விகளுக்கான பதில் ஒவ்வொரு சண்டேவும் இந்த மாதிரி வீடியோவா நம்ம சேனல்ல வந்துடும். ஸோ மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு இப்பவே நம்ம ட்ரீம் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி தர்மபுரியில இருந்து பாண்டி அப்படிங்கிற கேட்டிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் இப்ப ஹீரோவா டிசி அப்படின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. நேத்து அந்த படத்துல இருந்து ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ரத்த கலரியா இருந்துச்சு. இத பத்தி உங்க ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. பொதுவா லோகேஷோட எல்லா படமே பார்த்தோன்னா வயலண்டா தான் இருக்கும். இது அவர் ஹீரோவா நடிக்கிற படம். பிளஸ் வந்து பார்த்தோன்னா அருண் மாதேஷன் டைரக்ஷன்ல வரும். அருண் மாதேஷன் படத்துல வயலன்ஸ் அப்படிங்கிறது பயங்கர ஜாஸ்தியா தான் இருக்கும். நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ண போது அது ரத்த கலர் இல்லாமலேயா இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா முழுக்க முழுக்க பிசினஸ்க்காக தான் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு பார்த்தனா ஏ சர்டிபிகேட் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தனா இந்த டீசர்ல வயலண்ட் அப்படிங்கிறது அதிகமா இருந்தது. சோ இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. வயலண்ட் அப்படிங்கிறது இருந்துட்டே தான் இருக்கும். சோ அதை கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ரெண்டாவது கேள்வி காஞ்சிபுரத்துல இருந்து கார்த்திகேயன் அப்படிங்கிற கேட்டிருக்காரு. சூர்யாக்கு அடுத்தடுத்து பெரிய லைனப் இருக்கு. இப்ப சூர்யா செட்பேக்ல இருக்காரு. நெக்ஸ்ட் இந்த படங்கள் மூலமா அவர் பெரிய கம்பேக் கொடுக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. சோ சூர்யாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான செட்பேக்ல தான் இருக்காரு. லாஸ்டா ரெட்ரோ படம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனா அடுத்தடுத்து சூர்யாவோட லைனப் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பு, சூர்யா 46, சூர்யா 47. சோ இந்த மாதிரி சூப்பரான லைனப் அப்படிங்கிறது வச்சிருக்காரு. ஆல்சோ இந்த லைனப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராமிசிங் லைனப் அப்படின்னு சொல்லலாம். சோ கண்டிப்பா இந்த படங்கள் மூலமா சூர்யா வந்து ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பா இருக்குங்க. சோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. மூணாவது கேள்வி தூத்துக்குடியில இருந்து அன்சாரி அப்படிங்கிறவரு கேட்டிருக்காரு. ஜானநாயகன் பெப்குல ரிலீஸ் ஆக சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. சோ ஜானநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பிப்ரவரி 27 தான் இந்த படத்துக்கு இருக்கிற கடைசி டேட் அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். ஆனா இப்போ வரைக்குமே ரிவிஷன் கமிட்டி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இன்னும் பார்க்கலங்க. சோ அதனால வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரிக்குள்ள இந்த படம் வரதுக்கு சான்ஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் கனடால இருந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. இந்த ஜானநாயகன் படம் ஏப்ரல் 30 தான் ரிலீஸ் ஆகும். அதாவது இந்த வருஷம் எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 16ஆம் தேதி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ ஏப்ரல் 16 எலெக்ஷன் அப்படின்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏப்ரல் 30 ஜானநாயகன் படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ட்வீட் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காரு. சோ இப்ப ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. பிப்ரவரியில ஜனநாயகன் ரிலீஸ் ஆக போறதே கிடையாது. எலெக்ஷனுக்கு முன்னாடியும் ரிலீஸ் ஆக போறதே கிடையாது. இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நாலாவது கேள்வி நாகர்கோவில்ல இருந்து அகமது அப்படிங்கிற கேட்டிருக்காரு. கமல் அவரோட அடுத்த படத்தை அன்பர் மாஸ்டர்ஸ் கூட பண்றாரு. அந்த படம் என்னதான் ஆச்சு, எப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. சோ KH237 அந்த ப்ராஜெக்ட் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காருங்க. சோ இந்த ப்ராஜெக்டோட ஷூட்டிங்கான ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு தான் இருக்கு. ஆனா எப்ப ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது கிளியரா தெரியல. இப்ப வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தனா ஏப்ரல் மந்த்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா சீக்கிரமா ப்ராஜெக்டா முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அஞ்சாவது கேள்வி திருச்சிராப்பள்ளியில இருந்து ரங்கசாமி அப்படிங்க கேட்டிருக்காரு. 1001 படம் சூப்பரான படம். அந்த படத்தோட பார்ட் 2 வருமா, எப்ப எடுப்பாங்க சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. சோ 1001 பார்ட் 2 இந்த படத்தை பத்தி செல்வராகவன் பார்த்தா நிறைய தடவை ஷேர் பண்ணிருக்காரு. அது ஏற்கனவே நம்ம வீடியோல சொல்லியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டா இருக்கும். இந்த படத்துல ஆக்டர் தனுஷ் அவருமே நடிக்கிறாரு. சோ இப்போதைக்கு தனுஷா இருக்கட்டும் கார்த்தியா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேர்த்தோட லைனப்பே பெரிய லைனப்பா இருந்துட்டு இருக்கு. சோ இவங்க ரெண்டு பேர்த்தோட டேட்டும் எப்ப கிடைக்குதோ அப்பதான் இந்த ப்ராஜெக்ட் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் அதுக்கான டைம் வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சொல்லியிருந்தாரு. 1001 பார்ட் 2 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. கண்டிப்பா ஃபியூச்சர்ல எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் கடைசி கேள்வி நெல்லையில இருந்து ரங்கராஜ் அப்படிங்கிறவரை கேட்டிருக்காருங்க. சூர்யா சாரோட நெக்ஸ்ட் மூவிஸ் எல்லாம் எப்ப ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. சோ சூர்யாவுடைய அடுத்த ரிலீஸ் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு, சூர்யா 46, சூர்யா 47 இந்த 3 படங்கள் தான். சோ இதெல்லாம் கருப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. ஒருவேளை மிஸ் ஆச்சு அப்படின்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் மே மந்த்துக்குள்ள கொண்டு வந்துருவாங்கன்னு வைங்களேன். அண்ட் அடுத்து சூர்யா 46 வந்து பாத்தீங்கன்னா ஜூன் ஆர் ஜூலைல ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லிருந்தோம். அண்ட் சூர்யா 47 வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுமே நம்ம சொல்லிருந்தோம். அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வரும். அப்படி இல்லைன்னா முன்னாடியே கூட ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இதுதான் ஆக்டர் சூர்யாவுடைய அடுத்த ரிலீஸ் உடைய அப்டேட். சோ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எது வருது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ இது எல்லாமே தான் இந்த வாரம் நம்மகிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள். சோ உங்களுக்கு இந்த மாதிரி சினிமா பத்தின கேள்விகள் எது இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம இப்பவே நம்ம ட்ரீம் சினிமாவோட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. சோ அந்த கேள்விகளுக்கான பதில் ஒவ்வொரு சண்டேவும் இந்த மாதிரி வீடியோவா நம்ம சேனல்ல வந்துடும். மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு இப்பவே நம்ம ட்ரீம் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் சூப்பரான ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.